இல்லையா வாதம் மண்டலம் புகழும் காசில் வேந்த தபத்தினால் மண்டலம் புகழும் காசில் வேந்த தபத்தினால் மகனாய் வந்து உடுத்திரு மண்டலம் புகழும் காசில் வேந்த தபத்தினால் மகனாய் வந்து உடுத்திரு ஆதார நாளில் பிறந்ததினால் மாவர்கள் வேதிகள் சொல்மொழி தவறாமல் மாவர்கள் வேதிகள் சொல்மொழி தவறாமல் சாப்பிட மாவான காட்டி மாங்காலி கோவிலாடி விடுவோம் பிள்ளையில்லா மாதிய சின்னானத்தியாமாய பிரிய முழு கானகத்தில் கண்டி எடுக்குவோம் கானகத்தில் கண்டி எடுக்குவோம் நாதோரி மேரியா போயோரு வண்ணம்மா நாதோரி மேரியாய் போயோரு வண்ணம்மா நலமுடன் சாமி தான் வளர்ந்து வயது 16 ஆனவர்களும் வனவாட்டிக்கு சென்றதும் கரடி புலி சிங்கங்களை சீமான் போல் வென்றதும் ஜெயம் கொண்டு மாதத்துக்கு 1000 பரிசு வாங்கி திருமண நாட்கள் ஓலை கண்டவுடன் மற்ற திருமுருங்கள் மாசிமலை மந்திரமலை ராமக்கல் ஆமூர் மாசிமலை மந்திரமலை ராமக்கல் ஆமூர் வடமதுரை உமையன் மலை சிக்கன்றா பாச்சா மலை பேரெரியா பந்தனூர் பெரியதோர் கல்கோட்டை பெரியரியா பந்தனூர் பெருகதோர் கல்கோட்டை அழுவாதோ பல்லர் கல்லறி இந்திரே சித்தர்கள் பேர்கள் உண்டு மைவருமை கோளாரி நாடமுறி பேச்சு தாங்கள் தண்ணீர் எல்லாம் போரிட்டு கையெல்லாம் சாமியே சாமின்றாளுங்க கையெல்லாம் சாமியே சாமின்றாளுங்க சம்மார செய்த பூபா ஆளவா மீனாட்சி கோவிலாண்ட அவர் கம்பத்தடி காத்தவரே காசிவாசனுக்கு மகாராஜனுக்கு பிள்ளைலாத காரணால மகனை கண்டு எடுக்கணும் தேர்வு எடுக்கல கவர்மெண்ட் பெற்ற பிள்ளை அம்மா என் மாதவ
இது தரித்து என்ன மாதம்? எந்த மாதம்? ஆடி மாசங்க. ஆடி மாதம். ஆடி மாதத்துல ஆண்டவன் கல் தரித்தாரு. யாருக்கு? அம்மா பூஜாரிக்கு, காசி மகாராஜனுக்கு. பூமாரி அம்மையார். அம்மையார் காசி மகாராஜனுக்கும் மகனா தரித்தாரு ஆடி மாதத்துல. யாரு மாறினால? அந்த காமாட்சி மாறினால. யாருனால? சிவனாருனால. காமாட்சி மாறின சக்தி சிவன் சாத்தா சிவபெருமானும் கைலாசி இருக்கும்போது மூல வச்ச மாநில ஜென்மத்துக்கு பாந்ததுனால ஈரோ லோகமா இருந்தாலும் இவங்க ஒளி கொடுத்தாங்க. ஆனா வந்து அந்த காற்று மாதிரி ஒரு கரு கொடுக்கல. அது பாபம் இல்லவா? அந்த பாபம் தரிப்பதற்கு அந்த காற்று மகாராஜன் ஊசி மருந்து அம்மா இருந்தாரு. அப்ப இருக்கும்போது என்ன செய்ய தெரியுமா? அம்மா பூஜாரி சுத்தாத கோவில் இல்ல. சுத்தாத கோவில் இல்ல. கும்பிடாத தெய்வம் இல்ல. சுருகாத குளம் இல்லை. அது மட்டும் இல்ல. என்ன பாவம் செய்யா? அப்ப செஞ்சாங்க காசி தூராட்சி அப்பதான் வந்து எனக்கு தலைப்புட்டி கொள்ளை எடுத்துட்டு வந்து பொங்கல் வச்சு தேவை உடைப்பாங்க. பால் அவங்க காட்டாச்சு எப்படி ஓடிட்டு ஏன்னா கண்டு எடுத்தா கூடு கொக்கரிக்கா கோட்டை எரியும், காடு கட்டினா காடு காலை பற்றி எரியும், 3 சாகும். மாலை பண்ணா மாமனுக்காக தாய் மாமனுக்கு இன்னைக்கு போன் பண்ணாங்க. அதனால வந்து மாமனுக்காக இந்த புள்ளிய வந்து யார் வச்ச பேரு எம்பெருமா வச்ச பேரு பஞ்சாயம் பண்ண ஜாதகம் பண்ண எனக்கு உழவு அரங்கேட்டு பிறந்தாரு. எல்லாம் போகட்டும். போன பிறகு ஜாதகம் பார்த்த பிறகு இவ்வளோ குறைஞ்சி ஊத்துல இவ்வளவு பிறந்தாலும் இவ்வளவு அழகாக எழுதுறாரு. இப்போ இவ்வளோ
அழகா எதுக்குங்க? அம்மாவுடைய அருமால ஆமாங்க. ஒரு படியா சொன்னாரு. சித்திரை மாதம் கத்திரி கோடியில கொண்டாரு. ஆடி மாதம் ஆடி 1 கார்த்திகை மார்கழி 6 தை 7 பங்குனி 9 சித்திரை 10 பாயில கொண்டுறாங்க. அந்த அதுதான் வந்து ஆணை பொண்ணு ஆடி மாசம் உடனே சேர்க்க மாட்டாங்க. ஆமாங்க. கல்யாணம் பண்ண ஆடி மாசம் பின் மாசம் பண்ணுவாங்க. அப்போ மாப்பிள்ளை அழுவான். அதெல்லாம் போடும். ஆமா. அப்படி இருந்தாலும் அதனால கூட மகன் பிறந்தான். மகன் பிறந்தானே இவர் எங்க பிறந்தாரோ எங்க வளர்ந்தாருன்னு வந்துடாரு. இருந்தாலும் போனாலும் அவர் இருந்தாலும் மகனுடைய செய்த பிரார்த்தனை தாய் தாப்பன் செய்த பிரார்த்தனை இந்த மறுமொழி வந்து ஆடுறாரு. யாரு முடியல மறுமொழி இங்க இல்ல உலகத்திலே மறுமொழி வந்து ஆண்டாரு. ஒன்று வந்து தெய்வ பிறவி, இரண்டாவது மாநில பிறவி. மாநில பிறவி ஆடும்போது எப்படி அவதாரிட்டாரு அப்படி இருக்கு. எத்தனை அழகு இருக்கு? 32 அழகு. 32 அழகு. ஆமாங்க. பின்னாலகு பின்னால வீரமுத்து பிறந்தானா எவ்வளவு தாய் தாய்க்கு எவ்வளவு ஆசை இருக்கும். அப்படி இருந்தாலும் ஆகாத பிறந்தால ஆவாரு கவிட்டு எனக்கு ஒரு சந்தேகம். 32 அழகு வச்சுக்கிறாரு, இப்ப எங்க போறாரு? போராட்டம் கோயில போயிடாமா தம்பிக்காய் ரைத்தான் இருந்தாலும் வந்து எங்க பண்ணா மாளிகை வீட்டுல வந்து அந்த கண்டு அந்த ஆவாரை கண்டு அந்த மாங்காளி கோயிலை கண்டெடுத்து நாங்கள் ஒரு மேனியா போது ஒரு வண்ணமாக அந்த அம்மாவுடைய பாலை சாப்பிட்டு ஒரு அழகான கூடிய என்ன வளர்ந்து வந்து வயது 16 ஆன உடனே இவர் எங்க போறாரு? யாரு போன காவலுக்கு? தாய்ப்பா போன காவலுக்கு அதான் சொல்லுவாங்க ஒரு பிள்ளை பத்து உயிர் சொல்றியா 4 பிள்ளை நஷ்டம் சொல்லுங்க. நீ 4 பிள்ளை பத்துக்க நாலு பிள்ளை பத்து நஷ்டம் சொல்லு. ஆமாங்க. ஒரு பிள்ளை பத்துக்கு உருவில சோறு. இப்ப உருது சொல்லல ஒரு சோறு. ஓஹோ, ஒரு வேளை சோறு. ஒரு சோறியா? தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அம்மா தாலி கட்டுப்பிடியா ஒரு சோறு கண்ண கண்ண செல்ல செல்லுன்னு பிள்ளை வளர்த்து ஆளாக்கி சீராட்டி தாளாட்டி மாறி மேலும் தோல் மேலையும் புள்ள வந்து கண்டெடுத்து இந்த புள்ளி அந்த மாறிச்சுனா வந்தா ஏமா
கூப்பிட்டு ஆஹா. கண்ணூர் கூப்பிட்டா சங்கனுக்கு கூப்பிட்டா சஜினுக்கு கூப்பிட்டா தினானுக்கு கூப்பிட்டா இந்த புள்ள போனதுக்காக தெரியடா வந்துட்டேன் உன் பேர் இருக்குன்னு பேர் இருக்குங்க உன்னுடைய அப்பா வரண்டா பாணி செல்லாம் இவங்க சொல்றாங்க எவ்வளோ பேர் போன காலை விட்டுலாம் அம்மா வழி விட்டோம் பின்ன வழி விட்டோம் அதனால வந்து அந்த பிள்ளைக்கு பேர் வேணும் பிள்ளை பேர் எப்படி கோயில் வந்துக்குவோம் ஆமா உள்ள பேர் உள்ள குழந்தைக்கு பேர் வேணும் எங்கே குழந்தை பிறந்தது அதை கஷ்டம் இருந்தாலும் இந்த குழந்தைக்கு பேர் வேணும் கணித்தெருவில் தண்ணி போவாங்க மாமா மக்கள் குழந்தைக்கு தண்ணி போகும்போது அங்கதான் இவங்க இந்த செக்யூரிட்டி இந்த சின்னாவுடைய ஊடு அங்கே இருக்குது இவங்க ராமபாவிலேருந்து இந்த குழந்தை வந்து எப்போ உலகாயி சோழாபுரி சோடாபுட்டி அப்படின்னு தாராடுறாங்க இந்த பதார்த்த பொம்மனை பார்த்தாங்க இல்லை எப்போ பாரு மாடி வீட்டிலேருந்து ஆம்பளை பண்ணிட்டு போயிடறாங்க கொஞ்சம் மாடி வீட்டில் ரெண்டு போயிடறாங்க நல்லா இருக்காது இப்படிக்கிட்ட எப்போ பாரு வாங்கி சோடாபுட்டி அது ஒரு பொம்பளை தொத்துவாய் ஏன்னா அந்த கூட்டத்தில் இந்த ஆள் பொம்பளை இல்லை அது ஒரு தொத்து ஒரு பொம்பளை அவங்க தான் சொல்கிறா அந்த மாடி வீட்டில் வந்து அந்த சின்ன வீட்டில் சோடாபுடி நாடி பாருங்க கடுகு விட்டு பார்த்தா பாது தொட்டில் ஆடினான் பாது போட்டு ஆடுறாங்க அவங்க கோயா தண்ணி வரட்டும் இவன் கோயா தண்ணி வரட்டும் இவன் பார்த்து இவன் மொத்தம் வந்தாங்களா ஏய் என்ன எப்போ போயாரு உள்ள போய் பூந்துங்க உலகாயி சோடாபுடி என்ன விஷயம் இல்லை அதான் போனேன் காட்டுக்கு போனோம் காடு குளத்துல குழந்தை ஒரு கஷ்டம் எங்களுக்கு குழந்தை இல்லை சரி அதான் போனோம் குழந்தை பேர் குழந்தைக்கு பேர் இருக்கணும் அப்படின்னு ராஜா எல்லாம் நாம சொல்லணும் கேட்டு வரணும் அப்படின்னு கூப்பிட்டு அந்த ஊர் மக்கள்லாம் என்ன ஊரு ஏய் அந்த காசி பட்டுல அப்பால இருக்கக்கூடிய கம்பையனே சரி மாறி சொன்னா அங்க வளர்ந்துக்கிறான் அவங்க ஒரு காசு அவங்க ஒரு ராஜா இந்த வளர்கிற பிள்ளைய பேர் இருக்கிறாங்க அவன் என்ன பண்ணான் கவுரை இல்லை ஒன்றும் இல்லைங்க கொடை கூட இல்லை ஒரு அந்த விட அவசர பார்த்தீங்க பொம்மனோட அந்த காலத்துல தான் இருக்குது மாமியாத்துக்குள்ள போடுவேன் இல்லாட்டி மாமியார் மக்கள் இருக்கணும் இந்த காலத்துல வந்து கட்சிக்காரன் ரேஷன்காரல ஆள் ரெண்டு போட்டு தரான் இந்த கட்சியை ரெண்டு போட்டு தரான் அந்த கட்சியை ரெண்டு போட்டு தரான் அது போல அந்த காலத்துல ஒண்ணு கிடையாது போனா போட்டு பிடிங்கி மூஞ்சில் கட்டி கண்டு தோல் அவங்க எரும கண்ணை தொட்டிலாம் விட்டு இந்த குழந்தைய போட்டு செங்கிச்சியம் மாறி தாராடுறாங்க பாட்டு கேட்டு எப்படாச்சு
ஓனா கொடி பிடிங்கி ஆ. ஊஞ்சல் கட்டி ஆ. ஆடுறாங்க. ஆ. ஆடும்போது ஆ. அந்த கிழவனுக்கு அளவு வந்துச்சான். ஆமாங்க. எவன் பார்த்த புள்ளியோ ஆமா. இவனுக்கு வேலை இல்ல. ஆமா. இவன் ஆட்டுற அண்ணன் ஆ. எப்படிதான் பாடுது நாளைக்கு இந்த நீ கிழவன் யாரு? இந்த கிழவன் பாடுதான் ஆ. ஆறாரோ ஆடினா ஆ. நாளைக்கு நீ யாரோ நான் நெத வளர்த்தக்குள்ள ஆமா. பாசங்க போகணும். ஆமா. நாளைக்கு நீ யாரோ நான் யாரோ ஆ. அப்படின்னு நான் மாறி சொல்ல பாடினா ஆ. பாடினா போட்டோம். ஆ. உடனே வந்து ஆ. அங்க பின்புறத்துல கத்தாடுறாங்க. ஆஹா. யாருக்கு கத்தாங்க? கலந்துருக்கிறமா ஏய் ஆ. பின்புறமா வந்து கத்தாங்க. அந்த ஓலை தடுக்க அவங்க தாளாடிக்கிறாங்க. ஓன் தட்டும் போது அப்போது பெண்ணே நீ சொன்ன கேட்டியா இதெல்லாம் கொண்டாடாத ஊர் சொல்லாதடியே யாரு பத்து புள்ளியோ அதை பத்து யாரு பத்து இல்லையா ஊர் அவங்க புள்ளிய மலக்குறான் எங்க கத்தாடுறான் ஓலை ஒரு ஓலை பிக்கிறான் தெரிய பயந்து ஓலைக்கு பெற்றான் ராஜாவுக்கு மட்டும் ஓ பணம் நிக்கிறாங்க. ராஜாவுக்கு பணம் வந்து சொல்லி ராஜாவுக்கு மந்திரி வந்துடுறாங்க 7 மந்திரிகள் மாறி சின்னானே வெளியே வா அப்போ அந்த அந்த ஓலை தெளிவு பார்த்தா 7 மந்திரி இருக்கிறான். பொம்மன் நாயக்கர் வசனம் பொம்மன் நாயக்கரி வாசனார் தப்பு செஞ்சோமா ராஜா தெரியலையா அப்படின்னு காட்டோனியே அப்பதான் பயந்து நடுங்கி ஒன்னும் செய்யப்படாது ராஜா வசனம் 1000 பொண்ணு கொடுப்பா அப்படின்னு 1000 கொண்டா 1000 பொண்ணு 1000 பொண்ணு வர உங்க பொண்ணே கொடுப்பாரு. ஆமா அப்போது நைசா போய் ஆ. கிட்ட போய் பெண்ணே அம்மா தேமாயி இந்த குழந்தை பார்த்துட்டு போய் வந்து ராஜாவுக்கு சமாதானம் கேட்டு சரி, வந்துடுறேன் சரி. அப்படின்னு அந்த குழந்தை ஒப்பச்சிட்டு ஆ. இந்த எல்லாம் செய்தாரு என்னங்க? இந்த அழகான கூடிய ஆ. பொம்மை நாக்கு வாக்கு கேட்டு ஆ. யாரு போறது மாரிசினா மாறி நான் போறேன் ஆமாங்க. எதுக்கு போறாரு தெரியல ஆ. அங்க போனா தெரியும் தெரியும். ஆ. 1000 பொண்ணு கொடுப்பாரா 1000 ஓலை கொடுப்பாரு. என்ன கொடுப்பா அந்த மந்திரிமார்கள் கூட மாரிசினம் பயந்து நடுங்கி கால உதிர கை கட்டி வாழை கொடுத்து எழுத்தேழுக்கும் மகாராஜா வீட்டில் வந்து நிற்கிறார். மகாராஜா வீட்டில் இந்த அந்த மாரிசினம் கட்டான ஒதுக்கு வயசாக கேட்குது. பார்த்துட்டு சொல்லிட்டான் வந்து சும்மா கேட்டா மகாராஜா காசி கொடுத்து மாறாங்க அவுட் செய்யல சின்னானே எதுவும் செய்யல. எதுக்கு கேட்கணும்னா என்னுடைய மங்கை ஆமாங்க. தனக்கு ஒப்பத்த மண்ணு ஒரே மங்கை எனக்கு ஆமா ஒப்பத்த மண்ணு ஒரே மங்கை பொம்மி அவங்கள வந்து காலையில வந்து பண்ணசாலியில வந்து ஆவார காட்டுக்குள்ள தாவாரம் தரித்து தாவாரத்துக்குள்ள தனிமை வைக்கிறா அவளுக்கு நீ தான் காவல் சொல்லி வேணும். ஆமாங்க. அப்படிதான் தேவன் வந்து மானி ஆமாங்க. என்னன்னா அதான் போகட்டும் என்ன செய்ய வேணாம் அப்படியா சொல்றது ஒழுங்கா காவல் தாங்கலையா? நம்ம வீட்டுல வந்து பெண்ணு வந்து கல்யாணம் அமர்ந்தா தாய் மாமனை கூப்பிட்டு பச்சை ஓரம் மறிந்து மாரண சீடு செய்து 14 நாள் 15 நாள் உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சு தினந்தோறும் பட்டு பழம் வைத்து அந்த குழந்தைய ஆளாக்குவாங்க. 17 வயசு 16 வயசு ஆகும். இப்போ 13 வயசுல 12 வயசு உட்காந்து
காலம் அந்த இப்போ வந்து இந்த ஊசி போட்டு போயிட்டாங்க இல்ல, அவர் சொத்து. இந்த மாதிரி போட்டாங்க அது போய் போகுது இந்த மனுடைய வந்து கட்டினால அழகான கூடிய அந்த பொம்மியம்மா பொம்மன மகனாஜனுக்கு மகனாய் பிறந்து 17 ஆண்டு முடிந்த பிறகு கன்னியாகுமரி முடிந்த பிறகு மகராஜ வீட்டில் வந்து ஆவாரம் காட்டில கூடார் தரித்து ஸ்வர்ணசரம் இருந்து காவல் புரிய வேணும். அதுக்கு யாரு சாட்சி? இந்த மண்டலுடைய மாநிலம் தான் கட்டூல மனுஷன். எல்லாரும் பயப்படுவோம். அவனை காவல் சட்டா சொல்லி அவங்க கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து அவங்க காலம் இருக்கு ஐயா காவல் வைக்கிறேன் வீட்டுக்கு போகணும் இங்கேயே போனேன் என்ன செய்யணும் மாறி சொன்னானே எதுவும் செய்ய வேணாம் என்ன செய்ய என் பாட்டு கேட்கணும் சமயத்துக்கு சமயம் இதோ வரேன் என்ன செய்தாலும் பாட்டு கேட்கணும் வேலைக்கு வேலையா நீ வந்து காவல் புரியுது உண்மையானால் ஒட்டி மன்னன் கூடாரம் போட்டு என் மங்கையில அங்க வந்து அம்மன் வச்சுக்கிறோம். அந்த அம்மையாருக்கு வந்து எவ்வளவு பொம்மையார்கள் தன்னுடைய 39 ஊரை மங்கிச்சு காவல் பண்ணா இந்த உலக தேசமும் புகழ வேண்டும். அதனால ஜாகிரதையான காவல் பண்ணணும். என்ன நாள் பண்ணணும் வேலைக்கு வேலை வச்சு நம்ம சொல்லணும். ஜாமத்தி அம்மன் திருசன் போகணும். இந்த திருசன் எங்க கேட்கலாம் கோட்டைக்கு கேட்கலாம் திருசன் ஊதே சொல்லிட்டு போனா குமார் தரமாட்டாங்கடா. நீ வந்துட்ட அது மேல நீ வந்து அந்த மாறி சொன்னா பொம்மி காவல்னா இல்லையான்னு தெரியல. அதனாலதான் பொம்மை நாக்க போற சொல்றான். வேலைக்கு தம்பி மாறி கேட்கணும். ஆமா ராமச்சந்திரனா என் கோழி கேட்கணும். அதனாலதான் சொன்னாரு அது போல இந்த வந்து 16 நாள்ல வந்து 13 நாள் ஆயிடுச்சு. அவங்க அப்பா காவல் பார்த்துடா 13 ஆயிடுச்சு. 11 நாள் மதியானம் சாயங்காலம் இரவு பாருங்க புள்ள மண்ணா போச்சு. யாருக்கு மாறி கேரளா பண்ணிட்டு கொண்டாடி சொல்ல புள்ளுன்னு சொல்ல தொட்டு அது வந்து வல்லாடி கடைக்கு போய் கோடி ஆடி பந்தாடி கண்டு ஆடியாசா புள்ளுன்னு சொல்ல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லி மூச்சு குடும்பம்னா இந்த மூச்சு போட பழங்காட்டுல மகராஜ் நம்ம வீட்லயே உள்ள காலத்து சீடு வச்சா நம்ம தாய்மா கொடுங்க இவங்க மகராஜ் உண்டாலும்